ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொல்லைக்கு எப்படா சோளம் ஓடிப்பாங்க, எப்படா நம்ம ஆட்டு மாட்டை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற யோசனையிலே இருந்துகிட்டு இருந்தோம். உடனே நம்ம ஈவினிங் ஆட்டு மாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஓட்டிகிட்டு அங்கே போய் சும்மா நிற்க முடியுமா? நம்ம கால் சும்மா நிற்காது. அங்கே கிடக்கிற தப்பு சோளம்லாம் பொறுக்கிக்கிட்டே தான் நின்னோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மூட்டை ஆச்சு தப்பு சோளம் பொறுக்குனது. வண்டி அடித்தது போக மீதி கிடக்கும் பார்த்திங்களா, தெரியாமல் 1 2 அதுதான் பார்த்திங்கன்னா தப்பு சோளம்பாங்க. அதை தான் பொறுக்கிட்டு நின்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த காட்டு பன்னி மயில் தொல்லைலாம் இல்லாமல் இருக்கட்டும். ஃபுல்லாக ஓரக்கால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயில் உருவி நாசம் பண்ணிடுச்சு. அதே மாதிரி காட்டு பன்னி நடுவில் இருந்த 2 வாக்கியா 3 வாக்கியா கிட்டத்தட்ட ஒடிச்சு போட்டு கொள்ளையெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருச்சு. இனிமேல் பயிர் வைக்கலாமா வேணாமாங்கிற யோசனை தான். இது தொல்லைலாம் தாங்க முடியல. நம்ம என்ன தான் செஞ்சாலும் மைக்கு நைட்டில் கட்டி விட்டாலும் பார்த்திங்கனாலும் அந்த காட்டு பன்னிலாம் எப்படி தான் வருதுன்னே தெரியல. நைட்டில் ஃபுல்லாக கொள்ளையெல்லாம் நாசம் பண்ணிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் தப்பு சோளம் பொறுக்குனது. இவ்வளோ மூட்டை தப்பு சோளம் மீதி வண்டி விட்டு அடித்தது போக மீதி கீழே கிடந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் மயிலை பார்க்குறதே அதிசயமாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொல்லைக்கு கொல்லை 10 ரூபாய் 10 ரூபாயாட்டம் மயில் குஞ்சுலாம் அப்படியே நிற்கிது. இப்போல்லாம் கொல்லை விவசாயத்தெல்லாம் ஃபுல்லாக மயில் தான் நாசம் பண்ணி வைக்கிது, கொத்தி கொத்தி வச்சிருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மயிலும் காட்டு பண்ணியும் பண்ணி வைக்கிற அதான் தாங்க முடியல. எங்களெல்லாம் விவசாயம் பண்ணலாமா வேணாங்கிற ஐடியா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் கொல்லைக்கு 4 டேங்கு மருந்து அடிச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மா பில்லு 2 கட்டு பார்த்து வச்சுருந்தாங்க. அதையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கடலை போட்டிருந்தாவது கள்ளக்குடி ஆகிருக்கும். சோளத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது.